வணக்கம் அண்ட் வெல்கம் டு சினிமா கிச்சடி. சினிமா கிச்சடியில் இது வந்து ஒரு புது வீடியோ சீரீஸ். அப்படி என்னடா பண்ண போகிற இதில் அப்படின்னு நீங்கள் கேட்குறவங்களுக்கு, தமிழ் சினிமாவில் வந்து கோல்டன் ஃபிலிம்ஸ் அப்படின்லாம் சொல்லுவோம். ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி, 10 வருஷத்துக்கு முன்னாடி, ஒரு 30-40 வருஷத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆகி அந்த காலத்தில் சக்க போடு போட்ட படங்கள். அது மட்டும் இல்லாமல் எல்லாரும் வந்து இன்றைக்கி வரைக்கும் ஆடேங்கப்பா அந்த மாதிரி படம்லாம் இப்போல்லாம் ஏன் எடுக்கணும் அப்படின்னு நம்ம அம்மா அப்பாலேருந்து எல்லாரும் சொல்கிற மாதிரியான படங்களை பற்றி ஒரு ரீவிசிட் இந்த காலத்து பைபிள்களுக்கு யாருக்குமே தெரியாதில்ல. அதனால் அந்த பழைய படங்கள்லாம் எப்படி இருந்துச்சு அப்படின்ற ஒரு ரீவிசிட் தான் இந்த வீடியோ சீரீஸ். இந்த சீரீஸில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற படம், இந்த வாரம் பார்க்க போகிற படம் தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற இந்த படம் வந்து ஒரு 1965 ரிலீஸ் ஆச்சு. இந்த படம் வந்து சிவாஜி கணேசன், பத்மினி, டிஎஸ் பாலையா, அப்புறம் இன்னும் நிறைய பேர் இந்த படத்தில் நடிச்சிருப்பாங்க. ரைட்டு, இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சண்முக சுந்தரம் அப்படின்ற ஒரு வித்வான், நாதஸ்வர வித்வான். அவர் தம்பி எல்லாம் சேர்ந்து ஒரு ட்ரூப் வச்சு சந்தோஷமாக இருந்துகிட்டு இருக்கிறாங்க. இதே சமயத்தில் மோகனாம்பாள் அப்படின்றவங்க ஹீரோயின், அவங்க வந்து பத்மினி, அவங்க வந்து ஒரு பிரபலமான பரதநாட்டியம் டான்ஸரு. ஒரு கட்டத்தில் ரெண்டு பேரும் ஒரே ஊரில் இருக்கிறாங்க. நம்ம சண்முக சுந்தரம் வந்து கொஞ்சம் ஈகோயிஸ்டிக்காரர், இருந்தாலும் தன் கலையை வந்து ரொம்ப மதிக்கிறவர், அதே சமயத்தில் கொஞ்சம் கர்வமும் மிக்கவர். அதே சமயத்தில் அந்த பிள்ளை என்ன பண்ணுது, பத்மினி, ஒரு சமயம் இவர் வாசிக்கிறத பார்த்துட்டு அப்படியே மயங்கிடுது. என்னோட இதுக்கு வாங்க அப்படின்னு சொல்லுது. அவர் சொல்கிறாப்புல இல்லை வரமாட்டேன்னு சொல்கிறாப்புல. கொஞ்சம் ஈகோ தான், வேற என்ன. அதுக்கு அந்த பிள்ளை சும்மா இருக்காமல் என்ன பண்ணுது, மறுபடி நான் ஆடுறதுக்கும் நீங்கள் வாசிக்க முடியாது, உங்களுக்கு பயம் அப்படின்னு ஈகோவை தூண்டி விடுது. அப்போது சண்முக சுந்தரம் சவால் விடுறாரு, இங்கே பாரு, நானும் நீயும் நான் வாசிக்க நீ ஆடுற இதே திருவையாறில் போட்டி வச்சுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் கேட்குறாப்புல. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு, ரெண்டு பேரும் போட்டி வச்சுக்கிட்டாங்களா அப்படின்றத ஒரு லவ் பேக்ட்ராப்பில் சொல்லியிருக்கிற ஒரு படம் தான் இந்த தில்லானா மோகனாம்பாள். இதுக்கு இடையில இந்த பத்மினியோட அம்மா இருக்காங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து பத்மினியை ஒரு பெரிய பணக்கார இடத்துல கட்டி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சண்முக சுந்தரம் வாழ்க்கையில் போய் வாக்கப்பட்டா இந்த புள்ள ஒன்றும் சேராது, ஒன்றும் டப்பு தேராது அப்படின்றதுனால அவங்க அம்மா வந்து நாகலிங்கம், செல்லதுரை, அப்புறம் வந்து இந்த மாதிரியான ஆட்களோட ஊரில் பெரிய ஜமீன்தார்களோட செட் பண்ணி விடுறதுக்கு ஏற்பாடு பண்ணிது. இதை வந்து சண்முக சுந்தரம் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. அந்த பொண்ணு தப்பான பொண்ணு நினச்சிட்டு அவர் கோவப்பட்டு போயிடுறாரு. இதுக்கிடையில் இந்த பத்மினி மறுபடியும் போயிட்டு தன்னோட லவ்வை எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணுறாங்க. இதுக்கு கடைசியாக ஒரு சமயத்தில் எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாமல் நம்ம பத்மினி, அதாவது ஹீரோயின் மோகனாம்பாள் வந்து சூசைட் பண்ணிக்கிற அளவுக்கு போயிடுறாங்க. அப்போது நம்ம சண்முக சுந்தரம் போய் காப்பாற்றினாரா இல்லையா, உண்மையெல்லாம் தெரிஞ்சிச்சா இல்லையா அப்படின்ற மாதிரியான ஒரு கதை தான் இந்த தில்லானா மோகனாம்பாள். முழுக்க முழுக்க இந்த தமிழ் இசையை பேக்ட்ராப்பாக மையமாக வச்சு எடுக்கப்பட்ட ஒரு படம். என்ன, நாதஸ்வரம், பரதநாட்டியம், தமிழ், இந்த விஷயங்கள் படம் ஃபுல்லாகவே வந்து ஒரு மியூசிக்கல் சப்ஜெக்ட்னு வச்சுக்கலாம். இந்த படத்தில் ஆப்வியஸாக ஹீரோ வந்து பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு, நடிகர் திலகம் சிவாஜி கணேசன். அதை பற்றி சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை. ஒன் ஆஃப் த ஃபைனஸ்ட் ஃபிலிம்ஸ் இன் தமிழ் சினிமா அப்படின்னா ஒரு சிறந்த ஒரு 15 படங்கள் 20 படங்கள்னால் இந்த படம் டெஃபினட்டாக அந்த லிஸ்ட்டில் இருக்கும். 1965 வெளியாச்சு. இந்த கதை எப்படி வந்துச்சு அப்படின்னு இப்போ பார்க்கலாம். கொத்தமங்கலம் சுப்பு அப்படின்னு ஒரு ரைட்டரு ஆனந்த விடலாம் வாரம் ஒரு கதை எழுதினார், ஒரு தொடர்கதை எழுதினார். அதுதான் இந்த தில்லானா மோகனாம்பாள். தில்லானா மோகனாம்பாள் கதையை அவர் எழுத்தாளருக்கு காசு கொடுத்துட்டாங்க. எழுத்தாளருக்கு காசு கொடுத்த பிறகு அந்த ஆனந்தவனோட ஓனர் எஸ் வாசன் ஏபி நாகராஜனை வச்சு படமாக எடுக்கலான்னு முடிவு பண்ணி அவருக்கு ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டாரு. அப்போ சுப்புவுக்கு இந்த விஷயம் தெரியாமையே போச்சு. என்ன கேட்காம நீங்கள் பாட்டு படமாக எடுக்கிறதுக்கு அட்வான்ஸ் கொடுத்தா கேள்விப்பட்டேன்னொன்னே, நான் தான் உனக்கு காசு கொடுத்துட்டேன்ல அந்த மாதிரி ஏதோ சொல்ல போக ஒரு சின்ன மனஸ்தாபம் வந்துருச்சு. அதுக்கப்புறம் மேட்ரு தெரிஞ்சு செட்டில் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கும் ஒரு காசு கொடுத்து செட்டில் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கலாம். இந்த தில்லானா மோகனாம்பாள் கிட்டத்தட்ட பல இடங்களில் 25 வீக்ஸு ஓடி இருக்குது. இந்த படத்தோட ஸ்பெஷாலிட்டின்னு கேட்டிங்கன்னா நடிப்பு, அதுக்கப்புறம் வந்து அந்த இசை, அந்த டைரக்ஷன், அந்த கேரக்டர்ஸ். பொதுவாக வந்து இந்த மாதிரியான படங்களில் வந்து மெயின் 2 பேரோட கதாபாத்திரங்கள் மட்டுமே இல்லாமல் இந்த படத்தில் சப்ளாட்டாக இருக்கிற கேரக்டர்ஸ் எல்லாமே இன்றைக்கி வரைக்கும் மைண்டில் நிற்கிது. அதில் வந்து வைத்தி அப்படின்ற கேரக்டரில் நாகேஷ் பண்ணியிருப்பார், பிரமாதப்படுத்தியிருப்பார். ஒரு குரூக்குடான ஒரு காமெடியன், அதாவது தனக்கு என்ன வேணும்னாலும் எவ்வளவு வேணால் வளைச்சு கொடுத்து காரியத்தை செயல்படுத்துறதுக்கு இருக்கிற ஒரு குறுக்குடான ஒரு வில்லன் காமெடியன் எப்படி வேணால் வச்சுக்கலாம். அதுக்கு பிறகு டிஎஸ் பாலையா, அவர் பிரமாதமாக ஒரு இந்த மிருதங்க வித்வானா, கூடவே இருக்கிற ஒரு மிருதங்க வித்வானா, அந்த காமெடி அதெல்லாம் வந்து இந்த படத்துக்கு ஒர்க் அவுட் ஆகிருக்கும். படத்தை கொஞ்சம் பெரிய படம் தான், கிட்டத்தட்ட ஒரு 3 மணி நேர படமாக இந்த படம் இருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா என்னடா அப்படி பேசிக்கிட்டே இருக்கிறாங்க, ஒன்றும் டக்குன்னு ஷார்ட்ஸ் எல்லாம் அப்படி ஃபாஸ்ட்டாக அப்படி சக்குன்னு ஹரி படம் மாதிரிலாம் மூவ் ஆகலையே அப்படின்ற மாதிரிலாம் யோசனையோடு இந்த படத்தை பார்க்காதீங்க. ஒரு சிறந்த படம் எப்படி இருக்கணும் அப்படின்னா, கதை ரொம்ப பேஸ் ஸ்ட்ராங்காக இருந்தால் தான் அதுக்கு மேலே நீங்கள் அமைக்கிற திரைக்கதை, வசனம், எக்ஸட்ராலாம் சூப்பராக இருக்கணும்.
அதுக்கு ஒரு சிறந்த எக்ஸாம்பிள் தான் இந்த தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற படம். இந்த படத்தோட இன்னொரு ஸ்பெஷாலிட்டி சொல்கிறேன் கேட்டுங்க. இதே ஆனந்த விகடன் படத்தில் இந்த படத்துக்காக இது வரைக்கும் எந்த படத்துக்கு எழுதின மாதிரி தெரியல, 11 பக்கத்துக்கு இந்த படத்துக்காக விமர்சனம் எழுதினாங்களாம். அவங்க எடுத்த படம் தான், பட் இருந்தாலும் வந்து அவங்க விமர்சனம் எழுதாமல் அப்போ அந்த ஊரில் இருக்கிற லாயர்ஸ், மற்ற இசைக்கலைஞர்கள், நடிகர்கள், எழுத்தாளர்கள் இவங்க எல்லாரையும் வச்சு 11 பக்கத்துக்கு இந்த படத்துக்கு விமர்சனம் எழுதியிருக்கிறாங்க. இந்த படத்தோட இந்த காப்பி 16mm காப்பி என்ன பண்ணாங்க, யூஎஸில் இருக்கிற ஒரு யூனிவர்சிட்டி வாங்கிட்டு போயிட்டு இந்திய கலாச்சாரம் மற்றும் பண்பாடு அப்படிங்கிற தலைப்பில் ஒரு கேஸ் ஸ்டடியாக இந்த படத்தை வச்சுருக்கிறாங்க. நீங்கள் பரதநாட்டியத்தை பற்றி கற்றுக்கணும், இல்லை நாதஸ்வரத்தை பற்றி எல்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரிலாம் இருக்குது அப்படின்ற விஷயத்துக்காகவே யூஎஸில் இருக்கிற ஒரு ஃபிலிம் யூனிவர்சிட்டி இந்த படத்தை ஒரு கேஸ் ஸ்டடியாக அந்த மாணவர்களுக்கு போட்டு காட்டுற ஒரு படமாக இருக்குது. ஸோ அந்த அளவுக்கு பிரமாதமான ஒரு படம். இப்போ நான் சொல்லிகிட்டு இருக்கிறப்பே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த மாதிரி நம்ம படம் பார்த்துருக்கோமே அப்படின்னு மண்டையில் லைட்டாக சொரிய ஆரம்பிக்க இருக்குது. தமிழில் இதே மாதிரியான சப்ஜெக்டு, இதே இசைக்கலைஞர்கள் அதை வந்து கொஞ்சம் ஃபோக்காக மாற்றி தான் வந்து கரகாட்டக்காரன் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. எந்த கரகம் பெருசு, அதுக்கு பின்னாடி வந்து சொந்தக்காரன், மாமா பொண்ணு, விட்டு போன மாமா பொண்ணு, இந்த எக்ஸட்ரா ஜிக்னா வேலைலாம் சேர்ந்து கரகாட்டக்காரன் ஒரு படம் வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு 10 வருஷம் கழித்து சங்கமம் அப்படின்ற ஒரு படம் வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா பரதக்கலை பெருசா இல்லை நாட்டுப்புற கலை பெருசா அப்படின்னு நம்ம ரகுமானும் பிந்தியாவும் நடிச்சிருப்பாங்க, விஜயகுமார், வடிவேலெலாம் நடிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 2 படங்களுக்கும் அடிப்படை வந்து இந்த தில்லானா மோகனாம்பாள் அப்படின்ற படம் தான். ஸோ தில்லானா மோகனாம்பாள் படத்தை பற்றின ஒரு ரீவிசிட், ரிவ்யூ எப்படி வேணால் வச்சுக்கலாம், அனாலிசிஸ் எப்படி வேணால் வச்சுக்கலாம். எப்படி இருந்துச்சு இந்த படத்தை நீங்கள் இந்த 2K கிட்ஸ், லேட் 90s கிட்ஸ் யாராவது பார்த்துருக்கிறீங்களா? பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த படம் எப்படி இருந்துச்சு, பிடிச்சிருக்கா அப்படின்றத மறக்காமல், இந்த படம் பார்க்கக்கூடிய ஆர்வம் வந்திருக்கா அப்படின்னா உடனே கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. அடுத்த வாரமும் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பழைய படம் எப்படி இருந்துச்சுன்னு ரீவிசிட் பண்ணுவோம். எந்த படத்தை பண்ணலாம் அப்படின்னு நீங்கள் சொல்லுங்கள். ஸோ அதையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். சினிமா கிச்சடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள்.